இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 20ஆம் நாள் 5/8/2024 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை மாலை 6:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 4:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 4:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திறமையாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. முயற்சியில வெற்றியையும் பெறலாம். ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணியில அமைதியின்மையும் ஏற்படலாங்க. பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சுமை என்று சற்று கவலையையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறுங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நீங்க விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெருகி வரும் செலவுகள் உங்களுக்கு கவலையை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகவும் வேண்டாங்க. கடன் விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கோபமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால நல்ல உறவுகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பக்தியில அதிக நாட்டத்துடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரலாம். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த கடன் தொகையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. ஒரே நாள்ல 4-5 வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நகைச்சுவையாக மற்றவர்களிடத்துல பேசவும் செய்வீங்க. அதே நேரத்துல சின்ன விஷயங்களை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வி நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் உண்டாகும். குடும்ப வருமானத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. புதுமையான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது.
நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. புரிதல்களும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாங்க. அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனக்குறைவான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுக்கு இன்று பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு ஊக்கத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல பணிகளை முடித்தாலுமே பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்களுடைய மாறுபடுகின்ற கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். விஷயங்களை எளிதாக எடுத்துக் கொள்வதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. சில செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன அழுத்தங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பெண்கள் இக்கட்டான சூழ்நிலைகளையும் துணிச்சலுடன் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு அக்கம்பக்கத்து வீட்டாரிடம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. தொழிலுக்கு தேவையான பணத்தை தேடவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு மன அழுத்தங்களும் ஏற்படலாங்க. இது படிப்பை பாதிக்காதவாறு பார்த்தும் கொள்ளுங்க. அரசாங்கத்தின் மூலம் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அன்பாக பேசி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தும் விடுவீங்க. காலையில சற்று சோர்வாக இருந்தாலும் பிற்பகலுக்கு மேல உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினான ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பினால கூடுதல் லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். பயணங்களின் போது செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு கட்டுவது தொடர்பாக அல்லது சொத்துக்கள் வாங்குவது தொடர்பாக எடுத்த முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். இதுல வெற்றியையும் காண்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். விவேகமான செயல்பாடுகளினால அனைவரிடத்திலுமே நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. சந்தேக உணர்வுகளினால நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல சற்று விழிப்புடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். வேள்வி பணிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பயணங்கள்ல விவேகத்துடனும் இருப்பீங்க. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நன்மதிப்பும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விழிப்புடன் செயல்படுவதும் நல்லது. மிருகசிரணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான மற்றும் நல்ல நினைவுகளை கொண்ட ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சமூக கூட்டங்களுக்கு தலைமை வகிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியிட சூழல்கள் கலகலப்பாகவும் இருக்குங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் நீங்கும். பணியில திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஒழுங்கமைத்து செயல்படுவதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். எந்த ஒரு கோபமான உணர்வுகளையும் உங்கள் துணை இடத்துல மட்டும் என்று வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது நல்லுறவை பாதிக்கவும் செய்யலாம். மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்றத்தை தருவதாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் இருந்தாலுமே உங்களால சமாளிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள் சிவத்தல், கண்கள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. இன்று பங்குதாரர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. பேசி தீர்த்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஊக்கமுடன் வேலைகளையும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. தாமதம் இல்லாமல் புதிய ஆர்டர்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியின் மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பிள்ளைகளுக்காக இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் இன்று பாச மழையும் பொழிவாங்க. நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த பழைய நண்பர் ஒருவர் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறப்பான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க பேசி தீர்த்தும் கொள்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் வந்தாலும் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தியும் கொள்வீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகள்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். வாகன வகையில சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் செல்வதாக இருந்தால் வாகனங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வத்துடன் கலந்தும் கொள்வீங்க. கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்குங்க. வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாக காப்பாற்றவும் செய்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் அமைதியாகவும் உணர்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் நம்பிக்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளை விரைந்து முடிப்பதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். பயணங்களினால நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. பணியிடத்துல திறமையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்பாட்டிற்கு மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளிப்படையான மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவரும் இணைந்து இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக இன்று பணத்தை செலவும் செய்யலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. எடுத்த வேலைகளுக்கு அனைவருடைய பாராட்டுக்களையும் பெற்றுவிடுவீங்க. சிறப்பாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறியும் வரும்.
எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மனைகள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். திறமையாக செயல்படவும் செய்வீங்க. பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடித்து விடுவதும் நல்லது. யாரையும் நம்பி அதிக நம்பிக்கையுடன் ஒப்படைத்து விடவும் வேண்டாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. குடும்பத்துல உள்ளவர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்களும் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. நட்பினால ஆதாயமும் உண்டாகும். திடீர் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். இன்று வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் சற்று அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வீட்டு பெரியவர்கள் கிட்ட சற்று நிதானத்துடன் பேசுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற மனக்கசப்புகளை இதன் மூலம் தவிர்த்தும் கொள்ளலாம். அனுபவ அறிவினால அனுகூலமும் உண்டாகும். தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனை சார்ந்த செயல்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவுகளின் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. விவசாய துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குழந்தைகளிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. மற்றவர்களினால பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அனுகூலமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல இன்று தலைமை பொறுப்பிற்கான தகுதியும் இருக்குங்க. தகுதி வாய்ந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. அனுபவிக்க கூடிய வகையில இன்று பணியிட சூழல்களும் இருக்கும். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படுவீங்க. திருமண உறவுல மகிழ்ச்சியான பேச்சுக்கள் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்யும். திருப்தியாகவும் உணர்வீங்க. அன்பான அணுகுமுறை உங்கள் துணையுடனான உறவு படைப்பை வலுப்படுத்துவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. கையில் உள்ள பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ரிலாக்ஸ் ஆகவும் உணர்வீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல இருக்கிறவங்க விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இடமாற்றங்களினால வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏதாவது பழைய பிரச்சனை ஒன்று மீண்டும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வளர்ச்சிக்காக சில முக்கியமான திட்டங்களை வடிவமைக்கவும் செய்வீங்க. பகைமை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். தாய் வழி உறவுகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பணியாளர்களிடம் போதுமான அளவு ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளினால செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க.
பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனைவி வழி உறவினர்கள் இடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்துல இருந்து வந்த பற்றாக்குறைகளும் குறையுங்க. வெற்றிகரமாக எதிர்கொண்டு இதனை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு வெளிநாடு செல்கின்ற வாய்ப்புகளும் உண்டாகுங்க. இதனால ஆதாயமும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பொருளாதாரத்துல ஏற்றத்தையும் காணலாம். ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நன்மைகளும் உண்டாகும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றமும் உண்டாகும். பொருளாதாரம் தொடர்பான செயல்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலையாட்களினுடைய மாற்றம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தப்படுவீங்க. திட்டமிட்டு இருந்த சில பணிகள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனப்பக்குவத்துடனும் உணர்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. செயல்கள்ல வெற்றி பெறுவதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. மற்றவர்களிடத்துல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. வேலை செய்கின்ற இடத்துல அதிகமான பணிச்சுமையும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணியில தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்பான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல நட்புணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்லிணக்கத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. இருவருக்கும் என்று மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்குங்க. பொறுப்பாக செலவுகளை கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான நல்ல வாய்ப்புகளை பெறவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ பரிசோதனைகளையும் செய்வீங்க. இதுல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். மாலையில வாழ்க்கை துணையின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வழக்கமாக இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. என்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன் கோபத்தினால பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட பேசும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால அலைக்கழிக்கவும் படலாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்குங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். சிறப்பாகவும் செயல்படுவீங்க. சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதனை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாங்க. இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். இதனால அவ்வப்பொழுது நீங்க ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. உடன் பிறந்தவர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வெளி உணவுகளை குறைத்தும் கொள்ளுங்க. அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தயக்கத்துடன் சில வேலைகளையும் செய்வீங்க. ஆனாலும் இது உங்களுக்கு நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய மனதுல எழும் கேள்விகளுக்கு பதில் கிடைப்பது என்பது அரிதாகவும் இருக்குங்க. அவ்வப்பொழுது ஏதாவது மனக்குழப்பத்துடனும் பதட்டத்துடனும் காணப்படுவீங்க. இத்தகைய மனநிலையை தவிர்த்து உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையான அணுகுமுறையுடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. சக ஊழியர்களுடன் தொந்தரவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல பேசும் பொழுது அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உங்கள் துணையிடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் காரணமாக முரண்பட்ட கருத்துக்களுடனும் இருப்பீங்க. கவனமாக பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன அழுத்தங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சோதனைகளை சாதனைகளாக மாற்றவும் செய்வீங்க. இதற்காக பெரும் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கு போராடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை உயர்வுக்கான ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளலாம். மருத்துவ பரிசோதனைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். இதன் காரணமாக கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். நண்பர்களின் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியின் வழியில உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒரு சில வேலைகள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய வேலையை கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் தவிர்ப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இருப்பினும் அவற்றையெல்லாம் திறம்பட எதிர்கொண்டு நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலுமே வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். கௌரவ பொறுப்புகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஓரளவிற்கு குறையவும் காண்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். எதிர்கால சிந்தனைகளும் அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதுல நினைத்த சில காரியங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகளும் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
எடுத்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை பயன்படுத்தி இன்றைய நாளை அனுகூலமாக நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணியில நல்ல எண்ணங்களும் உண்டாகும். இதன் மூலம் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்குரிய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கு இன்று கூடுதலான பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காதுங்க. இன்றைய நாள் நீங்கள் சுதந்திரமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன தொல்லைகளும் நீங்கும். முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கவனமுடன் நடத்தி வெற்றியும் காண்பீங்க. புதிய நபர்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. அதிகப்படியான தொகையை கொடுத்து விடவும் வேண்டாம். தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களையோ அல்லது கேலி கிண்டலான பேச்சுக்களையோ கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கே வினையாக வந்து முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகளை பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாங்க. நண்பர்களுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பங்குதாரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. யாரையும் என்று அதிக கோபத்துடன் பேசிவிடவும் வேண்டாம். அனுசரணையாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. அதற்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களை விட அதிகாரிகளிடம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதர சகோதரிகள் இடத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது, எதிர்கால முதலீடுகள் போன்றவற்றை பற்றிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். புதிய வழிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். நீண்ட தூர பயண வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல நிர்வாக திறமையும் வெளிப்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளை எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. திட்டமிட்டு வேலைகள் செய்வதன் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பணியில முற்போக்கான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கும். வேலையில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்லுறவை பாதிக்கவும் செய்யலாம். உங்களுடைய முன் கோபங்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றமும் உண்டாகும். கூடுதலாக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும்.
இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல திடீர் மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. எந்த வேலையிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெரும் தொகைகளை வீட்டுல வைத்திருக்கவும் வேண்டாம். வேலையில மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினான செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் ஏற்படத்தாங்க செய்யும். வேற்று மதத்தினர் நண்பர்களும் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்தை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கான செயல்பாடுகளினால விரயங்களும் ஏற்படலாம். கடன் செயல்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. மாமன் வழி உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தந்தையின் வழியில இருந்து வந்த நெருக்கடியான சூழலும் மறையும். பூர்வீக சொத்துக்கள்ல மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. நுட்பமான செயல்களையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் அந்யோன்யமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்திற்காக பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக தங்க இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்கள் துணை இடத்துல கண்டிப்பாக அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. எடுத்திருந்து பேசுவதை யாரிடத்திலும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செய்யும் அனைத்து செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று கவனமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களை உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீங்க. சோர்வு நீங்கி நம்பிக்கையுடன் வேலைகளையும் செய்வீங்க. பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இன்று அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுகளும் ஏற்படலாம். திறமையாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுடைய விஷயங்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் செய்வீங்க. எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய வகையில மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் பண இழப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு பணத்தை தரும் பொழுதும் கவனமாக தருவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய திறமையை மூலதனமாக கொண்டு தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று சிக்கலான பிரச்சனைகள்ல தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைத்து தடைகளும் நீங்கி தொழில மேன்மையும் உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்ற சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது. மாலையில தாய் வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால அவர்கள் கிட்ட கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திடீர் பயணங்களினால அலைச்சல்களும் உண்டாகும். ஆனாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்விக்காக வெளிநாடு சென்று இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய கொள்கையில கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. கல்வி பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல்ல இருந்து வந்த சோர்வும் குறையும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். நண்பர்களினான வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க என்ற ஆதரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சோர்வும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில முன்னேற்றமும் இருக்கும். நம்பிக்கையுடனும் சாந்தமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கோ அல்லது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கோ வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிலையும் உண்டாகும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பணத்தை கவனமாக பாதுகாத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமாக எதையும் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நன்றாக தங்க இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் குறித்த திட்டங்களும் ஏற்படலாம். வியாபாரத்தை நிதானமாக நடத்துவதும் நல்லது. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதிலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவதும் நல்லதுதாங்க. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. திடீர் செலவுகளும் மனதை சஞ்சலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால பாராட்டவும் படுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் கூடி வரும். பிரயாணங்களினால நன்மைகளும் உண்டாகும். தைரியமாக பிரயாணங்களை மேற்கொள்ளவும் செய்யலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. காதல் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். வீட்டுல உள்ள பெரியவர்களுடன் கலந்து பேசி நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுங்க. விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. மனதுல புதுவிதமான செயல் திட்டங்களும் உண்டாகலாம். கல்வி பணிகள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்திரமான சில விஷயங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும்.
இழுபறியான பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. பாக பிரிவினை தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமுடன் இருப்பதும் நல்லது. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குழப்பங்களும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சாதாரணமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. ஆன்மீக வேலைகளுக்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இது உங்களுக்கு வளர்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியில முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்பிற்கான சாத்தியமும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நட்புணர்வுடனும் காணப்படுவீங்க. உறவினர் நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் என்ற மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சரியான முறையில நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. பயனுள்ள விஷயங்களுக்கு செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. திடமாகவும் உணர்வீங்க. எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. ரியல் எஸ்டேட் தொழில சிறப்பாக பயன்பெறவும் செய்வீங்க. பங்கு சந்தையில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரசாங்கத்தின் மூலமாக சில கான்ட்ராக்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க. குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை பொறுப்போடு வாங்கியும் தருவீங்க. எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முகத்தோற்றம் அழகாகவும் இருக்குங்க. முகத்தோற்றத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய புதிய முயற்சிகளை ஆதரிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல திடீர் லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து செய்து முடித்து விடுவீங்க. அதிரடி மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று இனிய நாளாகவும் இருக்குங்க. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, இவற்றிற்காக கடன் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கால தாமதங்கள் ஆனாலும் வெற்றியும் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். கல்விக்காக வெளிநாடு செல்ல இருப்பவர்களுக்கு கல்வி சிறப்பாகவும் அமையும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்கு சாதுரியத்தின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். பெருந்தன்மையான பேச்சுக்களின் மூலம் புதிய அறிமுகங்களும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். செல்வாக்கும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.